வந்தாச்சுடா, போயிட்டு வாடா. தை மாதம் நடக்கும்டா, நல்ல இடமா வருது. என்ன புண்ணியம்மா. பேர் வந்து லட்சுமி என்னும் பேருடையவளாக இருப்பாள். கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? நீதிமன்றத்தில் வழக்கு, மதுரை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்குடா தம்பி? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். அருவாளை தூக்கு முன்னே நீதிமன்றத்துக்கு போயாச்சு. சரிதானா? அருவாளை தூக்குறதுக்கு முன்னால் நீதிமன்றத்துக்கு போயாச்சு. அப்படி இல்லைன்னா உடம்புல எங்கனையா ஒரு இடம் சேதப்படுத்த வேண்டிய நிலைமை வந்து சேர்ந்துருக்கும். இப்போவும் அந்த பணம் நீ கோர்ட்டுக்கு போயிட்ட, அந்த விஷயத்தை உனக்கு நான் சக்ஸஸ் ஆக்கி எதிரிகளை அடக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வயிற்றுலேயே போட்டுதான் 4வது முன்னாடி கிடைக்கும். வேற என்னப்பா வேணும்? இந்தா கடன் அடைச்சி தரேன். என்ன இடம் சம்மந்தமாக எதுவும் பேசணும்னு சொன்னால் 20 நாள் கழித்து வந்து என்கிட்ட பேசு, ஜெயிச்சு தரேன். போ, இப்போதைக்கு அதுக்கு விட இல்லை தான். இந்தா பொறுமையாக மகள் சாப்பிட்டு போங்க. கிடைக்க வைக்கிறேன். கால் வந்து கர்மசாமிக்கு சரிப்பா, போய்ட்டு வாங்கப்பா. சாப்பாடை முடிச்சுட்டு போய்ட்டு வாங்க. ஆமாம், யார் பழைய காலத்து வண்டி கிடக்கு, அது எங்கே இருக்கா? இன்னுமா இருக்க வச்சுருக்காங்க தண்ணி வண்டி. யார் வீட்டுக்கு வந்துருக்காங்க? 1 2 3 4 5 ஓட கர்மசாமி காளியம்மா. யார் வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்குப்பா? காளியம்மன் இருக்காளா? பழைய காலத்து வண்டி எதுவும் கிடக்கும் அந்த இடத்துல? என்ன வண்டி அது? தண்ணி வண்டியா, மாட்டு வண்டியா, சக்கரம் வண்டியா? தண்ணி வண்டி நிற்கி. கால் விட்டுருவோம். ஏன்னா வண்டி அடிக்கடி வந்து நிற்குது. என்ன வருது? அம்மா உன் அற்புதங்கள். மருவத்தூர் போயிருக்கியாம்மா? அதுதான் அந்த பாட்டை படித்தேன். நீ அங்கே போய் கொஞ்சம் கும்பமெல்லாம் ஏற்றி கும்பிட்டியாம்ல? கும்பிட்டியா? கால் விட்டுவா. குதிச்சு சாமி ஆடுது. எல்லா சாமிட்டையும் போய் கேட்டாச்சு, ஆனால் விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் இங்கே வருவோம், இங்கே கருப்புசாமி உண்மையை சொல்லும் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன வேணும்? யார் பேர் வைப்பிய? மாற்றம் இல்லையே. மாற்றம் அங்கே பெற்றவங்களுக்கு எதுவும் மனத்தில் மாற்றம் இருந்தால் அங்கே தான் பெற்றவங்க. கண்ணை மூடுங்க. அவன் என் சொல்ல கேட்பானா? கண்ணை மூடுங்க பார்ப்போம். அழகர் மலை மாயா அவதாரா, குழந்தையா நான் பிறக்கிறதுக்கு நீ உத்தரவு இருக்கு. தைப்பூசத்துலேருந்து ஜனனமாகும், ஆம்பளை பிள்ளையா பிறக்க. கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்தா நல்லா இருப்பான். அதான் குதிச்சு ஆடுறேன். சரியா? எல்லாம் நடக்கும். ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. என்னப்பா அப்படியா? சரி. அதலை மேலே போய் உட்காருங்க. அதலை எங்கடா உன் மனைவிய? மதுரை மக்கள் எல்லாரும் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? நீ என்னடா கேட்டு வந்திருக்கு? இது யாரு? உன் தம்பியா? அண்ணன் என்னடா தம்பி? குழந்தை யாருக்கு வேணும்? கால் வந்துட்டு வாங்க. முதல்ல நீ நினைக்கப்பா. தம்பி இடம் வாங்கி போட்டிருக்கே எதுவும்? ஏன்பா இடம் வாங்கலை? வா ஹஷ் ஹஷ். மினுக்குன்னு மினிக்கு பார்க்க ஒன்றும் நடக்கலையே. இன்னொரு தடவை கால் வந்துட்டேன்.
கர்மசாமிக்கு குடும்பத்துக்குள்ள சாமி வந்து ஆடணும். அந்த சாமியை கொஞ்சம் வெட்ட வெளியாக பிரித்து கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக பண்ணியிருக்காங்க. அதையும் சீர்பணி தாரேன், குழந்தை பாக்கியமும் தாரேன். வேறு என்னடா வேணும்? எனக்கு ஒரு வேலை படிச்சுட்டு வீட்டிலே உட்காந்து இந்தா செம்மையாக்கி தரேன், வெற்றி உண்டு. உனக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு முக்குருடி விநாயகர், அது எங்கே இருக்காரு? முக்குருடி விநாயகர். விநாயகர் எங்கப்பா இருக்காரு? பிள்ளையார் நம்ம ஊரில் இருக்கு சார். இருக்குதா? கால் வந்துட்டு வா பார்ப்போம். காட கிடைக்காத தங்கம். வாப்பா. மனைவி எங்கே இருக்கா? வீட்டில் இருக்காளா? வீட்டில் இல்லைங்க சார். வரலைங்க. எங்கே இருக்கா? கோச்சிக்கு போனது வரல. ஏன் காண கிடைக்காத தங்கம் மாதவளை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், காண கிடைக்காத தங்கம். பியூ சின்னப்பா பாட்டு. பியூ சின்னப்பா கழிப்பிட்டுருக்கீங்களா? தியாகராஜ பாவதர், பியூ சின்னப்பா. கட்டழகு உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் காட கண் கூசும் கருங்குழலா நடைப்பயிலும் ஒய்யார நடையுடனே ஏ அவள் காண கிடைக்காத என் தங்கம். உன் பொண்டாட்டி உனக்கு தங்கம், உனக்கு அவள் தங்கம், அவளுக்கு நீ பித்தாள. கால் வந்துட்டுவான். உண்மையா இல்லையா? குடும்பத்தை பிரித்த பெருச்சாளி அவள் ஒரு தங்கம். இருக்கிறத தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சதில் அவள் ஒரு தங்கம். பொய் சொல்லிட்டோம் ஏதோ. உண்மையா இல்லையா? அவள் மனத்தை மாற்றி கொண்டு வரேன். உனக்கு எதுக்கு என் பொண்டாட்டி? சும்மா பேசாமல் கிட, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன். என் மினுக்குக்கும் என் தடுக்குக்கும் நீ பொருத்தமாகுமே. கால் வந்துட்டு வா. ஏ தங்கம், வர வச்சுருவோமா? சாப்பாடு கீப்பாடு போட ஆள் வேணும்ல. இந்த ஒரு மைனஸை வச்சுக்கிட்டு தானடா பொம்பளைலாம் ஆடுதா? என்ன யாருமே இல்லைங்க. எனக்கு பார்த்தியா பட்னி அடக்கம் இருல உள்ள பட்னியா சோறு தண்ணிலாம் போடுறேன் நான். பற்றி என் பொண்டாட்டி யாருமே உனக்கு தெரியுடா அப்படின்னு சவால் விட்டு போயிட்டா. அந்த சோறை சாப்பிடாட்டா வகைட்டு தங்கச்சி அவங்க பேச ஒரு கதைக்கு சொன்னேன் நான். அவங்க பேசல கண்ண முடிய கொஞ்ச நேரம் என்னையும் மட்டும் சிந்தனை பண்ணு. வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது சாமி. வா 18 நாளில் வீட்டுக்கு வந்துடுவான். இந்த அப்படி அவள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கா, என்ன செஞ்சாலும் அப்போ தான் உன் கூட இருப்பான். வா. முதலையும் அப்படி தான் இருந்தாங்க. கல்யாணம் என்னைக்கும் அப்படி தான் இருக்கணும். இந்த பிறவி அவனுக்கு அப்படி தான்டா. வேற ஆசா உண்மையை சொல்லி புட்டியேடா. வந்துடுவா. சந்தோஷமா இரு. கல்யாண சமயத்தரா காட்சி அளிங்க. சாப்பிட்டு போ, போய் உட்காரு. பையனுக்கு வேலை இந்த வேலை கிடைச்சாச்சு. கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு. ஈரோடு ஓர் ரோடு இல்லை, தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா? தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உட்கார், கால் விட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கற்பராயம்னு ஒரு சாமி வராரு. எங்கடா இருக்காரு? குலதெய்வம் அவனுக்கு கும்பிட்டு வா இன்னொரு தரம். வரலாம். 2.25 ஆண்டுகளாகவே தொழிலும் வருமானமும் தடையாக நடந்துக்கிட்டு இருக்குடா. இந்த மன வருத்தங்களுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம்தான். இப்போதைக்கு இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக கிடைக்கும். தை மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு கடனை தீர்த்து தரேன். வேறு என்னடா வேணும்? இந்த பக்கத்தில் வா. தொழில் அமைச்சாச்சு. புண்ணியமாறு என் பேரை போட்டுக்கா. அசத்து ஓடு.
கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு போனாளே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாளே. என் மனைவி போனவா திரும்பி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. உட்கார் காலை ஏமாயிட்டு போயிடுவேன். உட்காரு ஏமாயிட்டு போயிடுவாவா உட்காருங்க. குழு நடத்த மாதிரி என்னையும் நடத்த நினைக்கியா? உட்கார்பில் பேசாம பேவுல கால் வந்துட்டு வாங்க. கண்ணின் மணி போல் தம்பி இன்னும் உன் உள்ள சாமிகிட்ட போகலை. மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி மகஜல் தயார் பண்ணி வச்சுருக்கா உன் பொண்டாட்டி. நேற்று நைட்டு நான் வழக்காடும் பொழுது உன் மனைவி உன்னிடருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகஜல் தயார் பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? உன் வழியில் உள்ள பெற்றவங்களை பார்த்தேன். இவன் நல்ல உருண்டு பிறண்டு ஒரு முடிவுக்கு வந்து நம்மளோட சரணாகதி ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய மனத்து ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில் நம்ம போன குடும்பம் சரியாக நம்மகிட்ட வந்து திரும்பி வரணும். அதுதான் ரொம்ப முடிவு. அப்படி இல்லைன்னா ஒரு முடிவோடு வேண்டாம்னு அத்துப்பறிக்கி விட்டுட்டு ஒரு தெளிவு கிடைக்கணும் என்பது உன் உள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை. பொன் குழந்தை இருக்கு சாமி. அந்த பிள்ளைக்காக தான் பார்க்குறோம். கால் வந்துட்டு வா. பிள்ளைக்கு சொத்தை உருவாக்கிற வேண்டியது தானே. எனக்கு சுவர்க்கிய சரி கரெக்ட் வந்துடுவா. வாப்பாங்க வாடா. 60 நாள் கால அவகாசத்தில் அவங்க குடும்பம் வாங்கிட்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன், தெளிவாக்கி தாரேன். நல்லாரு மகனே, இந்த உன் பிள்ளைக்காக உன் உள்ளம் புண்ணியம் அடையும். வாழ்க்கை வெற்றியடைந்து வருவாய். சந்தோஷமாக. கர்பசாமிக்கு ஈரோடு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா பிள்ளை என்னாச்சு? என்ன செய்தான்? கால் வந்துட்டு வா. நீ பண்ணலையும் அந்த காலத்தில். இப்போ கேட்க உன் பையனை பற்றி. எலி அதே மாதிரி அவன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சாமி. இன்னும் ஒரு தரம் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மில்லு ஒன்று தெரியுது. எங்கே இருக்கியா? அது இருக்கலாம். அது பக்கத்தில் கொஞ்சம் சோலைகளாக தெரியுது, பசும் சோலைகளாக. அங்கே சாமிகள் இருக்கோ பக்கத்தில். கால் வந்துட்டுலாம். சுவாமியே சபரிமலைக்கு போயிருக்கலாம் இதுவரை? இந்த வருஷம் ஏன் போகல? இந்த வருஷம் கால் ஒன்று முடி. போன வருஷமே கொஞ்சம் போக முடியாது. தோழியில் போயிட வேண்டியதானே? தோழி போன வருஷம் 10,000ன்னு சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? இந்த வருஷம் விலையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு தேவசம் போர்டிலேருந்து. நடுவழியில் போய் நின்று கண்ணை போடுமா பார்க்கட்டும். சுவாமியே ஐயப்பா. என்னப்பா என்ன விஷயம்? கூப்பிட்டு போயிடுவானோ இல்லை நிப்பாட்டிடலாமா? பிளான் போட்டு வச்சுருக்கானா? ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கானே. ஆதார் கார்டெலாம் வச்சுருக்கான். அவனும் வச்சுருக்கா. எல்லாம் இருக்கா. ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணிருக்கானா? அப்படியா? அடா எழுதுவாங்க. மடங்கிறானோ? போட மாட்டேன். பார்த்துக்கலாமா? சரி. கால் வந்துட்டும். அவன் ஃப்ரெண்டுடைய நண்பர் ஒருத்தர் வக்கீல் இருக்காருப்பா. தெரியுமா உனக்கு? தெரியாது. அவன்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறான். இருக்கலாம். இவனுடைய சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அந்த பிள்ளையுடைய சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக மேட்டர்லாம் எழுதி தயாராக வச்சுருக்காங்க. எதிர்பார்க்காம போகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ராசா. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முருகன் கோயில் 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெளியூரில் வெளி மாநிலத்தை தொடக்கூடிய இடத்துல ஒரு கோயிலில் போய் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன செய்யலாம்? நிறுத்தனே சாமி. ஆம்பளை கால் அதுக்கு தான் வந்துருக்கிறேன். கால் வந்துட்டோம். முல்லை மலர் மேலே பொய்க்கு வண்டு போலே. பொருளை பறி கொடுத்தவன் திருப்பி வாங்கிடுவான். மனதை பறி கொடுத்தவன் வாங்க முடியுமா? முடியாது.
ஏன் அந்த பிள்ளைய நம்ம மருமகளாக ஏற்றுக்கிட்டா என்ன? வேண்டாம். தீபாவளியிலிருந்து இது நடக்குது. நடக்கும். கொஞ்சம் கண்ண மூடு, ஒரு பிடி பிடிக்கிறேன். ஐயப்பா, அந்த பொண்ணை அவங்க அம்மா கூட பிறந்த சகோதரன் அந்த பிள்ளைய மனத்தை மாற்றி வீட்டுக்கு கூட்டு போக வைக்கிறேன்டா. உன் பிள்ளைய காப்பாற்றி தரேன். அப்படி கடன் பிரச்சனை ஏகப்பட்ட தீர்த்து தரேன். 3:30 என்னைய பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு ஈரோடு உடல்நிலை சம்மந்தமாக பாதிக்கப்படுது. யார் வீட்டில் யாருக்கு உடல்நிலை தெரியல? வீட்லேயும் சரியில்லைங்க, எனக்கு சரியில்லை. காலில் விட்டுட்டாங்க. தம்பி சரக்கு வாங்கி கொடுத்து நாளைக்கு ஒன்று கூப்பிடுறேன். என்னப்பா இன்னொரு தரம் சரக்கு வாங்கிட்டா நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. என்னடா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய பணங்கள் ஒரு 2 வருஷ காலமாக நிறைய பணங்கள் கைவிட்டு போய் நஷ்டங்களில் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்திகளை அனுபவிக்க முடியாத மனவேதனையும் துயரமும் நடக்கு. உன் மனைவி எந்திரிச்சு நின்னானா ஒரு பக்கத்து முட்டு நடுங்கும், வலிக்கும். இந்த வேதனை நடக்கு. கர்மசாமி ஐயா, இது உண்மையிலேயே நோயா அல்லது வேறு எதுவும் செஞ்சு வச்சுருக்காங்களான்னு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். ஏம்னா சில சமயங்களில் எங்கள் எல்லைக்குள்ள சில அடையாள பொருள்கள்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதனால் செய்வனை நடந்தது என்பது உண்மை. கால் வந்துட்டு வரலாம். இந்த நிலைகளை மாற்றி செல்வத்தை அளித்தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? எல்லா நோயும் தீர்த்து தாரேன். என்னை பார்த்துட்டு போப்பா. ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கும் மகனே. எல்லோரும் போய் உட்காருங்க. அடுத்து அழைக்கிறேன். யூடியூப் பண்ணுங்கப்பா. யார் இருக்கா பக்கத்தில்? பக்த கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம கோயிலில் அன்னதான மண்டபம்